வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆடிப்பெருக்கு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஆடிப்பெருக்கில் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்குது, அதில் வந்து எப்படி வாங்கலாம், எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பெருக்கு கோல்டு தான் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆடிப்பெருக்கு வந்து கோல்டு தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த பொருள் வாங்கினாலும் மேலும் மேலும் பெருகும். மெயினாக பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு வந்து சுமங்கலிகள் வந்து தாலி பிரித்து வந்து கோப்பாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவேரி கரையோரம் வந்து அவங்க உட்காந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து தாலி பிரித்து கோப்பாங்க. சப்போஸ் வந்து நான் அந்த ஊரில் இல்லை, பட் வந்து நான் சென்னையில் இருக்கிற வேறு ஏதோ ஊரில் இருக்கிறேன்னு அவங்களும் வந்து சில பேர் வந்து இதை வந்து வழி வழியாக வந்து ஃபாலோ பண்ணி அன்றைக்கி வந்து தாலி பிரித்து நிறைய பேர் பக்கம் பழக்கம் இருக்குது. அவங்க அந்த மாதிரி கோத்துட்டு வருவாங்க. அதுக்காக மெயின் வந்து ஆடிப்பெருக்கு வந்து மேலும் மேலும் வளரும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு விசேஷமே கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து நிறைய பக்கம் வந்து இப்போ வரைக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களதில் யார் யார் இந்த மாதிரி வந்து இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படின்றதையும் அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஆடிப்பெருக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, 2025 சண்டே அன்றைக்கி தான் வருது ஆடிப்பெருக்கு. இப்போ எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூன் 15 நாள் பேலன்ஸ் இருக்குது. ஜூலை 31, ஆகஸ்ட் 2 மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 48 டேஸ் பக்கம் வந்து நமக்கு வந்து டேஸ் இருக்குது. இதில் எப்படி வந்து டார்கெட் பண்ணி நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கோல் மாதிரி கூட சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் வந்து தாலி பிரித்து கோக்கும்போது லாஸ்ட் இயர் போட்டுருந்தது எதனா ஒரு உருக்கள் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு, சப்போஸ் வந்து இல்லைனா வந்து புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இந்த டைமில் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அந்த வாங்குறவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கோல் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லி சேவிங்ஸு, வீக்லி சேவிங்ஸு, இப்போ மந்த்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்து இந்த மாதம் 15 நாள் இருக்குது. ஆகஸ்ட் வந்து 3ஆம் தேதி வரதுனால வந்து ஒரு 1.5 மாதம் வரைக்குமே ஃபுல்லாக இருக்குது. நோ ஸ்பெண்டிங் டேஸ் வந்து நீங்கள் இதை வாங்க போகிறீங்க, ஒரு பொருள் வந்து நம்ம வாங்க போகிறோன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணுற எந்த ஒரு ஐட்டமையும் நீங்கள் வாங்காதீங்க. அது இல்லாமல் நோ ஸ்பெண்டிங் டேஸ் வைங்க. இப்போ நான் வந்து வாரம் வாரம் வந்து எல்லா நாளுமே வந்து நான் வாங்குவேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் எந்த பொருளும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற கையில் இருக்கிற காசை வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுங்கள். கடைக்கு போனீங்கன்னா வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 80 ரூபா செலவாச்சுன்னா மீதி 20 ரூபா வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். இது நாட் ஓன்லி இந்த 48 டேஸ்க்கு நிறைய பேர் வந்து இதை வந்து ரெகுலராகவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சில்லறை காசு இருந்துச்சுன்னா உண்டியலில் போடுறது அந்த மாதிரி. நீங்களும் வந்து எப்படிலாம் சேவிங்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி புது நோட்டு இப்போ கிடச்சா நீங்கள் அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் சொல்கிற டேட் வந்து ரொம்ப கம்மி, 48 டேஸ். அதுக்குள்ளே என்னால் முடியாது சேவிங்ஸ் பண்ண நினைக்கிறவங்க இயர்லி சேவிங்ஸ் போயிடுங்க. அப்படி இல்லைனா வந்து டிஜிகோல்டு போயிடுங்க. டிஜிகோல்டு வந்து தங்கமயிலில் இருக்குது, போத்தீஸில் வந்து சொர்ணமஹால் அதில் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருப்பேன். நான் எப்படி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருப்பேன். நீங்கள் வந்து சேவிங்ஸை 1 இயரில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டேஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி 1 இயர் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கிற காசெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 கிராம் 2 கிராம்ஸ் கூட உங்களால் வாய்ப்பு உண்டு வாங்குறதுக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா மந்த்லி சீட் கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆடிப்பெருக்கு வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வருது. அதில் வந்து 15 டேஸ், இதில் 15 டேஸ் வருது. அதுக்கேற்ற மாதிரி சீட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் டேஸில் வந்து சீட்டை வந்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் வந்து நீங்கள் வந்து சீட்டில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த மந்த் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கோல்டு ரேட் ஆக்சுவலாக என்ன விற்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9320 விற்குது. ஆனால் வந்து ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் கரெக்டாக ஆடியில் வரதுனால வந்து கண்டிப்பாக நிறைய ஷாப்ஸில் வந்து ஆடி ஆஃபர்ஸ்னு கொடுப்பாங்க. ஜிஆர்டி மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வந்து ஆடி அக்ஷரம் தருவாங்க. சில இடத்துல வந்து சம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தருவாங்க. நீங்கள் வந்து 1 கிராம்னா 9320, அரை கிராம்னா 4660 வருது. ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கூட 9500 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆடி பெருக்கில் ஸ்பெஷலாக என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு காயின் வாங்குவாங்க. அதில் வந்து மேலே வந்து கால் காயின்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காயின்ஸ் வாங்குவாங்க. சில பேர் வந்து கோல்டு காயினாகவும் வாங்குவாங்க. தாலி ஒருக்கல்ல சேர்க்குற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய வாங்குவாங்க. ஞானக்குலான்னு சொல்லுவாங்க, நாணல் அது வாங்குவாங்க. இந்த மேங்கோ, அப்புறம் வந்து பனானா, அன்னாக்ஷி பூ, அந்த மாதிரி இல்லை
லக்ஷ்மி பொட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய பேர் கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வந்து தாலி உருக்கல்ல சேர்க்கலான்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ வருது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிஆர்டியை நான் சொல்கிறேன். எவ்வளோ வருது அண்ட் வந்து நீங்கள் வந்து 48 டேஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட் சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஒரு சின்ன கேல்குலேஷனோட நம்ம பார்த்துடலாம். நீங்கள் இந்த 48 டேஸில் வந்து 1 கிராம் சேவிங்ஸ் பண்ணணும்னா இன்றைக்கி ரேட் வந்து 9320. 48 டேஸ் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணால் டெய்லி வந்து 195 ருபீஸ் நீங்கள் எடுத்து வைங்க. அப்படிலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 200 ருபீஸ் எடுத்து வைங்க. ஏன்னா கோல்டு ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த 5 கொஞ்சம் இன்க்ரீஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது வந்து 5 வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ வந்து நீங்கள் 200 சேவிங்ஸ் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா வந்து 1/2 கிராமில் கூட நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு கிடைக்கும். சின்ன சின்ன வந்து உருக்கள் வந்து 1/2 கிராம்ஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதா இருந்துச்சுன்னா கூட 4660 வருது. 48 நாளில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னா டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து 97 ருபீஸ் வருது. நீங்கள் அதையும் ரவுண்ட் ஆஃப் ஆக்கி 100 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவும் அதிகம் என்னால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னா 250 கிராம்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கணும்னுட்டா 2330 வருது. 48 டேஸ் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணால் பெர் டேக்கு வந்து 50 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி டெய்லி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஐட்டமாச்சும் அன்றைக்கி வந்து உங்களால் வாங்க முடியும். அப்படியும் வந்து உங்களால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டும் சேர்க்க முடியல, ஒரு 100 மில்லிகிராம்ஸ் காயினாச்சும் அன்றைக்கி வந்து வாங்கி கொஞ்சமாச்சும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும்போது வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட வந்து நீங்கள் என்ன ஐட்டம் வாங்குறீங்களோ அதுக்கு வந்து அதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அது மாதிரி வந்து கவர் பண்ணுங்கள். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆடிப்பெருக்குக்கு வந்து சம்திங் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க ஆடிப்பெருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு வந்து ஆடி ஆக்ஷிடம் லாஸ்ட் இயர் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் என்ன கவர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இப்போ வந்து கோல்டு ஃபார் ஆல்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. வேஸ்டேஜ் வந்து 5% ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. உங்களுக்கு யாருன்னா இப்போ வந்து நீட்ஸ் இருக்குது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் வாங்குங்க. அதோடைய ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் தாலி உருக்கள் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் தராங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஜிஆர்டி வந்து கொஞ்சம் அடிக்கடி நான் பார்த்துருக்குறேன். அதோடய வேஸ்டேஜெலாம் என்னன்றதை நான் 1 பை 1 சொல்லிடுறேன். நீங்கள் நார்மலாக வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்க, ஒரு கிராம்லேருந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா 2% வந்து ஜிஆர்டியில் சார்ஜ் பண்ணுறாங்க. சில ஷாப்ஸில் வந்து 3% வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்காதீங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 100 மில்லிகிராம்ஸ் 250 மில்லிகிராம் இல்லைனா வந்து 500 மில்லிகிராம் அந்த மாதிரி வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து 75 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. 3% வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் கொடுக்கணும் கோல்டு காயினுக்கு. இதே வந்து நீங்கள் தாலி உருக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ வேஸ்டேஜ் தராங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து லக்ஷ்மி கோல்டு காயின். அதில் வந்து அந்த கால் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. மேலே வந்து கோல்டு காயினில் மேலே ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 8% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஜிஆர்டியில். இதே வந்து லக்ஷ்மி பொட்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து எம்போஸாக இருக்கும் லக்ஷ்மி. அதை வந்து பார்த்திங்கன்னா 18.2% வரைக்கும் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஞானக்குலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 2 இல்லைனா 3 வரும் 1 கிராமுக்கு. அதுக்கு வந்து 17.8 வரைக்குமே வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்து மாங்காய், பனானா, அப்புறம் வந்து பைனாப்பிள் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறீங்க அதுனா 18%லேருந்து 21% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஐட்டமுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிஆர்டியில் வந்து ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 18% வரைக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீமும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஐட்டம் வந்து எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஜிஆர்டியில் சீட் போட்டு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா நாங்களாம் வந்து ஜிஆர்டியில் தான் வாங்குவோம். அதனால தான் வந்து அந்த கடையை சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ஊரில் எந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டான கடை இருக்கும், இந்த மாதிரி பொருட்கள் தான் நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சீட்டு போட்டு உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் யார் எந்தெந்த கடையில் வாங்குவீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸு அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஜிஆர்டியில் தான் வாங்குவேன். உங்களுடைய கடை எது, ஃபேவரட் கடை எதுன்னு அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது மாதிரி தான் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆடிப்பெருக்குக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த வருஷம் ஆடிப்பெருக்குக்கு யார் யார் என்னென்ன வாங்குவீங்க, இல்லை வாங்கிட்ட பிறகு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.